பயம் என்ற உணர்வு வரும்போது இது பொய்யான ஒரு செயல், இது செயலே அல்ல, இது ஒரு மாயை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்திற்கு அது இல்லவே இல்லை. பயம் என்பது நிகழ்கால விஷயமே அல்ல. இறந்த காலம் என்பதையும் நம்மால் அனுபவிப்பது முடியாது. இறந்த காலத்தில் உள்ளதை நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போவதில்லை. எதிர்காலம் என்பதும் அனுபவிக்கப் போவதில்லை. அது அந்த நாட்களுக்குள் போகும்போது அது நிகழ்காலம் ஆகிவிடும். நிகழ்காலத்தில் பயம் என்பது ஒரு நிகழ்வே அல்ல, அது ஒரு மாயை, அது ஒரு கற்பனை. பயம் என்பது ஒரு கற்பனையே, அது நிஜமான ஒரு செயலாக உருவம் பெறுவதே இல்லை. நிஜ செயலாக அது உருவம் வருவதில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பயப்படுதல் என்பது என்ன, பரிசுத்த பயம் எது, பாவமான பயம் எது என்பதை குறித்து தெரிந்து கொள்ளலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களில் பிரபுக்கள், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பிரபுக்களாக 12 பெயர்களை தெரிந்து கொண்டு கானானுக்குள் சென்று பார்த்து வர சொல்லி கர்த்தர் அனுமதித்தார், சொன்னார். அதன்படி அவர்கள் போய் பார்த்து வந்து யோசுவையாவும் காலேபையாவும் நாம் கானானுக்குள் போகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் மற்ற 10 பிரபுக்களும் அங்கிருந்த ஜனங்களை, கானானுக்குள் இருந்த ஜனங்களை பார்த்து பயந்து அங்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். இதை கேட்டு இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள், கானானுக்குள் போக விரும்பவில்லை. கானானியரை கண்டு பயப்படாமல் யோசுவாயாவும் காலேபையாவும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கானானுக்குள் போகலாம் என்று சொன்னார்கள். இது இஸ்ரவேலரின் வனாந்தர பயணத்தின் துவக்கத்திலேயே நடந்தது. இவர்கள் சொன்ன நல்வார்த்தை அவர்களுடைய 40 வருடங்களுக்கு பின்பாக அவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே யோசுவாயாவும் காலேபையாவும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். இது தேவ சித்தம், கர்த்தருடைய கட்டளையாய் இருந்தது. ஆனால் விசுவாசியாமல் பயந்த 10 பிரபுக்களும், அதை கேட்ட ஜனங்களும், அவர்களை விசுவாசித்த ஜனங்களும், கர்த்தரை விசுவாசிக்காமல் பயந்தவர்களும் கானானுக்குள் பிரவேசிக்காமல் வழியிலேயே மரித்தார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் பயம். பயத்தில் 2 வகை உண்டு. ஒன்று பரிசுத்த பயம், இன்னொன்று பாவ பயம். பரிசுத்த பயம் என்பது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவிகளான 7 ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் என்று ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரின் சுபாவமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது பரிசுத்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும் ஆவியானவர். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அப்படி பயப்படுகிற மனிதனே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நாம் பாவம் செய்ய நினைக்கும் போது, அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கும் போது, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்ய நினைக்கும் போது கர்த்தர் நம்மை தண்டிப்பார். அவர் பெரியவர், அவர் சகலமும் அறிந்திருக்கிறார், அவர் சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்து பாவத்திற்கு விலகி ஓடுகிற குணம் யோபு ஐயாவை போல. அவர் பரிசுத்தவானாய் இருந்தார், கர்த்தருக்கு பயந்தார், கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார், நான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்று சொன்னாரே, அதுதான் யோபு ஐயாவிடம் இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எது பாவமான பயம்? இந்த இடத்தில் உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் செய்தது பாவமான பயம். கானானுக்குள் கர்த்தர் பிரவேசியுங்கள், நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படாமல், ஐயோ அவர்கள் உயரமான மனிதர்களாய் இருக்கிறார்கள், அளவில் பெரியவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் வல்லவர்களாய் இருக்கிறார்கள் என்று அந்த ஜனங்களுக்கு பயந்தது பாவமான பயம். பொதுவாக இந்த ஃபோபியா என்று சொல்லுவார்கள். 150 போல ஃபோபியாக்கள் இருக்கிறது. நிறத்தை குறித்து பயப்படுவது, தண்ணீரை குறித்து பயப்படுவது, போன்ற உயரத்தை குறித்து பயப்படுவது என்று மனிதர்களை பலவிதமான பயங்கள் ஆட்கொள்கிறதாம். இந்த பயம் என்பது பாவமான பயம்.
பொல்லாத பயத்தின் ஆவியினால் உண்டாகக்கூடிய காரியம். பயத்தின் ஆவி என்று உண்டு. ஆவிக்குரிய காரியங்களை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பயம் என்ற உணர்வு இருக்கிறவனிடத்தில் தான் பயத்தின் ஆவி உள்ளே நுழைய முடியும். பயமே இல்லாத ஒரு மனிதனிடம் பயத்தின் ஆவி உள்ளே நுழைய முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய சட்டங்கள். அதனால் தீய எண்ணங்கள், தீய குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால்தான் தீய ஆவிகள் நம்மை தாக்கும், நமக்குள் வரும், நம்மை ஆளுகை செய்யும். விரட்டி விடுதலையாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பயம் என்பது ஒரு வித உணர்வு. பயத்திற்கு ஒரு வரையறை கொடுக்கப்பட வேண்டும் என்றால், பயம் என்பது இறந்த கால நினைவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடந்து விடலாம் என்று நாம் நினைக்கிற கற்பனையே பயம். அது நிகழ்காலத்திற்கு பொருந்தாது. ஏற்கனவே நடந்த காரியங்களின் அடிப்படையில், அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடந்து விடுமோ என்று கற்பனை செய்து நாம் அந்த உணர்வை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் நிகழ்கால உணர்வு அது அல்ல, இது ஒரு மாயை. பயம் என்பது உண்மையான ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு மாயை, பொல்லாத ஆவிகளால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு மாயை. இதை புரிந்து நம்மளுடைய குடும்பத்தாருக்கு பயப்படுவது, நம்மளுடைய வேலை செய்யும் ஸ்தலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பயப்படுகிறது, அல்லது கடன் வாங்கியவர்களிடம் பயப்படுவது, அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நினைத்து பயப்படுவது, வியாதிகளை இது வந்து விடுமோ அது வந்து விடுமோ என்று பயப்படுவது, மரணத்தை குறித்து பயப்படுவது, எதிர்கால பண தேவைகளை குறித்து பயப்படுவது, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவது, இப்படி 150 விதமான பயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது. பயம் என்ற உணர்வு வரும்போது இது பொய்யான ஒரு செயல், இது செயலே அல்ல, இது ஒரு மாயை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்திற்கு அது இல்லவே இல்லை. பயம் என்பது நிகழ்கால விஷயமே அல்ல. இறந்த காலம் என்பதையும் நம்மால் அனுபவிப்பது முடியாது. இறந்த காலத்தில் உள்ளதை நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போவதில்லை. எதிர்காலம் என்பதும் அனுபவிக்கப் போவதில்லை. அது அந்த நாட்களுக்குள் போகும்போது அது நிகழ்காலம் ஆகிவிடும். நிகழ்காலத்தில் பயம் என்பது ஒரு நிகழ்வே அல்ல, அது ஒரு மாயை, அது ஒரு கற்பனை. பயம் என்பது ஒரு கற்பனையே, அது நிஜமான ஒரு செயலாக உருவம் பெறுவதே இல்லை, நிஜ செயலாக அது உருவம் வருவதில்லை. அதனால் அப்படிப்பட்ட பயத்தை நாம் தூக்கி போடுவோம். அந்த மாயை தான். எந்தவித பரிசுத்தமான குணங்களுக்கும் பின்பாக ஞானம் இருக்கும். எந்தவித பாவமான காரணங்களுக்கு பின்பாக ஒரு அடித்தளமாக ஒரு மாயை, ஒரு பொய்யான, ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கும். அதுபோலதான் நம் வாழ்க்கையில் பயம் வருவதற்கு இந்த கடந்த காலத்தில் இது நடந்தது, அது இப்படியே நடந்து விடுமோ, இனி நடக்க போய் விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, அவர்கள் இதை சொல்லிவிடுவார்களோ, இது நடந்து விடுமோ என்று குழப்பம் அடைந்து கடைசியில் இந்த கொடிய பயமானது ஒரு மனிதனை பலவிதமான நோய்களுக்கும் ஆளாக்குகிற ஒரு தூதுவனை போல செயல்படுகிறது. கொடுமையான செயலாக இருக்கிறது. சில விதமான வியாதிகள் பயத்தினாலேயே தோன்றுகின்றது. அதே போல கர்த்தர் சொல்லியிருக்கிற துர்க்குணங்கள் எல்லாமே வியாதியை கொண்டு வருகிற குணங்களாக இருக்கு. சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பது, கிடைத்த உணவை சாப்பிடுவதை விட்டுவிட்டு எப்பொழுதும் பிடித்த உணவுகளை தெரிந்து கொண்டு அதிகமாய் சாப்பிடுவது, இப்படியெல்லாம் செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சுகர் வந்துவிடும். இப்படி ஒவ்வொரு விதமான நோய்கள், அதிகமாக பெருமைப்படுகிறவர்களுக்கு கொழுப்பு சம்பந்தமான கொலஸ்ட்ரால் சம்பந்தமான வியாதிகள் வரும். பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய உணர்வுகளுக்கும் நம்மளுடைய உடல்நிலைக்கும் நோய்க்கும் சம்பந்தம் உண்டு. எல்லாமே உணவில் தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு உணவையே நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறோம். அல்ல, நம் மனதின் நினைவுகளே நம் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை, நோய்களையும் ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கிறது. வாழ்க்கையின் மரணத்தையும் நீண்ட ஆயுளையும் நிர்ணயிப்பதும் நம்முடைய மனநிலையே. துன்மார்க்கனுடைய ஆயுளோ குறுகிப்போம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் நமக்கென்று நியமிக்கப்பட்ட காலத்தை விட குறுகிய காலத்திலேயே மரணம் அடைந்து விடுவோம். நீதியின் பாதையில் நடந்தால் அது நீடித்து கொண்டு போகும். இதெல்லாம் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கிதியோன் ஐயாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொண்டு வந்த சேனையின் கூட்டம் பெரியது,
அதில் பயப்படுகிறவர்களை அவர்களை விலகி போக சொல், யுத்தத்திற்கு வேண்டாம் என்று சொல் என்று அந்த ஜனங்களை பின்னோக்கி போக சொல்லும்படி கர்த்தர் சொல்கிறார். பயங்காலியும் பயப்படுகிறவன் திகில் அடைகிறவனை வெளியே போக சொல், அங்கேயே நிற்க சொல், முன்னேறி யுத்தத்திற்கு வர வேண்டாம் என்று நிறுத்து என்றே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய யுத்தத்துக்கு பயப்படுகிறவன் தேவையில்லை என்று இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது, பயம் கர்த்தருக்கு அருவருப்பானது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் மனிதருக்கு பயந்து கொண்டிருந்தால் அதுவே நமக்கு ஆபத்தாகி அது நம்மை பாவத்தில் வீழ்த்தும், பாவம் நம்மை நரகத்தில் சேர்க்கும். அதனால் எந்த மனிதருக்கும் பயப்படுவதை விட்டுவிட வேண்டும். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் ஆபத்தானது. கண்ணியாக நம்மை வலையில் விழ வைக்கும், கண்ணி வலையை போல. வெளிப்படுத்தல் 21:8 எரி நரகத்திற்கு யார் யார் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே வசனத்தில். அதில் முதல் வார்த்தை பயப்படுகிறவர்கள். பயப்படுகிறவர்கள் எரிகிற அக்னி கடலிலே போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம், பயம் என்பது பொல்லாத ஆவியின் செயல். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தான் நம் இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். பரிசுத்த பயம், பாவம் செய்யக்கூடாது என்ற பயம், கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற பயம், தேவ சித்தத்தை அறிந்து அதற்கு பயந்து நாம் நடப்பது, இது கர்த்தருடைய சித்தம், இதை நான் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்வது, அப்படி அதுதான் பரிசுத்த பயம். ஒரு காரியத்தை நமக்கு செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சித்தமில்லை, என்ன நடந்தாலும் செய்ய மாட்டேன் என்று கர்த்தருக்கு பயந்து அடங்கி நடப்பது, கீழ்ப்படிந்து நடப்பது, இது பரிசுத்தமானது. மற்றபடி உலகத்திற்கு என்றைக்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வெளிப்படுத்தல் 21:8 படித்து பார்க்கவும். பயப்படுகிறவர்கள் எடுத்த உடனே அந்த வசனத்தின் முதல் வார்த்தையாகவே இருக்கிறது. வேசித்தனம் செய்கிறவர்கள், விக்கிரகாராதனைக்காரர், பொருளாசைக்காரர், இவர்களெல்லாம் அக்னி கடலில் போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் வார்த்தை பயப்படுகிறவர்கள். கடைசி காலத்தில் முத்திரையின் காலம் வரப்போகிறது. இந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்து பயன்படுத்த போகிற மிகப்பெரிய ஆயுதம் பயம். எல்லோரையும் மிரட்டி பயமுறுத்தி அந்த முத்திரையை போட வைக்க முயற்சி செய்வான். இந்த காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே இந்த பயத்தின் சுபாவத்தை நம் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுவிட்டு பரிசுத்தமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த உலகத்திற்கு தைரியமாக எழுந்து நிற்கிற சிங்கத்தை போன்ற, சிங்கம் எதற்குமே அஞ்சாது, அதுபோல நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தால்தான், பயம் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தால்தான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்கவும் முடியும். அவன் என்ன திட்டம் போட்டாலும் வாடா பார்த்து கொள்ளலாம் என்று நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். பயந்து விட்டால், ஐயோ இது இல்லை என்றால் என்ன செய்வது, அது இல்லை என்றால் என்ன செய்வது, இப்படி நடந்தால் என்ன, அப்படி நடந்தால் என்ன என்று கற்பனையான ஒரு பயம், அது மாயையானது பயம். அதை நாம் பிடித்து கொண்டிருந்தால் கடைசி காலத்தில் நம்மால் நிலைத்து நிற்க முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகும்படியாக நரகத்திற்கு சென்று விடுவோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, நம் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்ளும்படியாக இந்த பயத்தை விட்டு ஒழிப்போம். இது பாவமானது. நம் துணிகளில் படுகிற ஒரு தூசியை போன்றது. அதை உதறி தள்ளிவிட்டு, பயம் என்பது மிக சுலபம், அது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல. அதை தூக்கி போட்டுவிட்டு, அது பொய் என்பது அது ஒரு செயலே அல்ல, அது வெறும் மாயை, என் பயத்தை என்னை நீக்கிவிடும் ஆண்டவரே என்று கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம் இருதயத்தில் இருக்கிற பயத்தை எல்லாம் எடுத்து போடுவார். வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை வருடத்தில் ஒரு முறை தொடர்ச்சியாக படித்தால், ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்களையாவது நாம் படித்தால், அப்படி படித்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக எல்லா தீய குணங்கள், பயம் மட்டும் அல்ல, எல்லாவித தீய குணங்களும் நம்மை விட்டு போய் நாம் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஏதுவானவர்களாக நாம் இருப்போம். பரிசுத்த பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பயத்தை நிறைவாய் நாம் கொண்டு மற்ற எல்லா பயங்களையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.